பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆமென், ஸ்தோத்திரம். பல நாட்களாக, வருடங்களாக, மாதங்களாக ஆமென் நம்மோடு போராடுகிறதான அந்த துக்கத்தின், ஆமென், ஸ்தோத்திரம், வியாகுலத்தின் காலங்களை கர்த்தர் மாற்றுவார். துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். எவ்வளவு நாம் துக்கப்பட்டோமோ, எவ்வளவு நாம் வியாகுலப்பட்டோமோ, எவ்வளவு பாரப்பட்டோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் மிகுந்த சந்தோஷத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குவார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எந்த பட்டணம்? சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம். சமாரியா என்கிற தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அதே அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அங்கே அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் அநேக ஜனங்களும் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி திமிர்வாதக்காரர் நிறைய இருந்தாங்க, சப்பானிகள் நிறைய இருந்தாங்க. ஹல்லேலூயா. பிசாசினால் போராட்டங்கள், பிசாசினால் வருகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவன் வாக்குவாதங்கள், சண்டைகள், பொறாமைகள், பிரிவினைகள், பிசாசு போராட்டங்கள் அவன் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திமிர்வாதக்காரர், சப்பானிகள், அதே அதாவது ஒரு எழுந்தேற்றம் இல்லை என்று நம்ம தமிழில் நம்ம ஸ்தோத்திரம் நார்மலி சொல்கிற மாதிரி ஒரு அதே ஒரு நிலைமையிலே வருடக்கணக்காக நம்ம இருக்கிற நிலைமைகள். ஹல்லேலூயா. ஒரு புதுதான எதையுமே காண முடியலை. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நிற்க முடியலை. ஹல்லேலூயா. நிலை நிற்க முடியலை. ஆமென். அப்படிப்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள் மத்தியிலே துக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. எப்போ சந்தோஷம் நடக்கோ, அசுத்தாவிகள் புறப்பட்டு போயிட்டு திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆம், கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். எல்லா பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து சமாதானத்தை தந்து, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்திரப்படுத்தி வேண்டியவர்களை ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தி, செவ்வையாக்க வேண்டியவைகளை செவ்வையாக்கி கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதோடு கூட சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றி சுகப்படுத்துவார். ஆமென். ஆனால் ஏன் இந்த பட்டணத்திற்கு, அந்த சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்தில், ஏன் இந்த பட்டணத்தில் மட்டும் இப்படி ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு, இப்படி அற்புதங்கள் நடந்தது தெரியுமா? அதே அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இதுதான் காரணம். ஆமென். பிலிப்பு என்கிற தேவனுடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலன் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். இன்றைக்கு நம்மவும் அநேக அதிசயங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். கண்டார்கள், அவர்கள் கண்ணாலே, சொந்த கண்களினால் அவர்கள் கண்டார்கள். அவன் கேள்விப்பட்ட அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அது கண்களால் காண்றதுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அவனால் சொல்லப்பட்ட காரியங்களை கேட்க தான், அதை கீழ்ப்படிய தான் யாருக்கும் மனதில்லை. ஆனால் இந்த சமாரியாவில் ஒரு பட்டணத்தில் ஜனங்கள் அவர்கள் அற்புதங்களை கேட்டார்கள், கண்டார்கள். மட்டுமல்ல, அவருடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வசனங்களையும், வார்த்தைகளையும் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆமென். அந்த பட்டணத்திலேயே மிகுந்த சந்தோஷம், ஒரு கூட்டமான ஒரு விடுதலை, சந்தோஷ சமாதானம் எப்படி கிடைத்தது என்றால், ஒருமனப்பட்டு அவர்கள் வசனத்தை கவனித்தார்கள். இன்றைக்கு அநேக வீடுகளிலே, அநேக சபைகளில் இல்லாத ஒரு காரியம்தான் ஒரு மனம். ஹல்லேலூயா. எங்கே ஒரு மனதோடு ஒற்றுமையாக தெய்வ வசனத்தை கேட்கிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ, கடைபிடிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து எவ்வளவு வருடங்களாக இருக்கிற போராட்டங்களை
மாற்றி துக்கங்களை கண்ணீரை கட்டி துடைத்து மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். அதனால் நம்மை தெய்வ சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமாக, ஒரு மனதின் ஆவியை பெற்றுக்கொள்வோமாக, எல்லாரும் ஒரு மனதாக ஒரே மனதாக ஹல்லேலூயா தேவசனத்தை கேட்போம், வசனத்தை பின்பற்றுவோம், கீழ்ப்படிவோம், ஹல்லேலூயா விசுவாசிப்போம். இந்த நாட்களிலே கேள்விப்படுகிற அற்புதங்கள் அதிசயங்கள், காண்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னும் மகிமையாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஆமென். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசு வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். ராஜா நேரங்களுக்கு தந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்பா. ஸ்தோத்திர கண்ணீரோடு, கலக்கத்தோடு, வியாகுலத்தோடு, துக்கத்தோடு, அப்பா கவலைகளோடு இருக்கிற ஒரு உள்ளங்களுக்கும் இந்த வசனம் ஒரு ஆறுதலாக, தைரியமாக மாறட்டுங்க தாவே. இப்போது எல்லா கவலைகள், துக்கங்கள் மாறி மிகுந்த ஒரு அமைதல், மிகுந்த ஒரு சமாதான, சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளை இடுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மனதாக தேவனுடைய கிரியைகளை விசுவாசித்து, ஒரு மனதாக ஜெபித்து, ஒரு மனதாக வசனத்தை கேட்டு, வசனத்தில் கீழ்ப்படிந்து, உபதேசத்தில் நிலைநிற்க எங்களை ஒப்பு கொடுக்குறங்க தாவே. இந்த நாட்களில் மிகுந்த சந்தோஷம், இல்லாதிருக்கிற சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை தேவன் உண்டு பண்ணுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்டாக செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒரு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all. Amen.